Friends Crew. இன்னைக்கு நம்ம மாயான்னு ஒரு குட்டி பொண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். மெய்யூர்னு ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல தான் மாயான்ற குட்டி பொண்ணு இருந்தா. அந்த குட்டி பொண்ணை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ ரொம்ப ஸ்மார்ட். ஆனா மாயாக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா, அவ அப்பப்ப சின்ன சின்ன பொய் சொல்லுவா. பெரிய பொய்யெல்லாம் இல்ல, சின்ன பொய் தான். ஒரு நாள் அப்படிதான் காலையில மாயா அவ ஃப்ரெண்டு விக்ரம் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு அங்க ஃபாஸ்டா ஒரு காத்தடிச்சுது. அங்க இருந்து ஒரு பூத்தொட்டி கீழே விழுந்து சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு. இத பார்த்த மாயாவுக்கும் விக்ரம்க்கும் பயங்கர ஷாக்கு. அடுத்த நாள் அந்த தோட்டத்துல இருக்கிற அங்கிள் கண்ணன் மாயா கிட்ட கேக்குறாரு, பூந்தொட்டி எப்படி உடைஞ்சது அப்படின்னு. ஆனா மாயா ஏதோ ஒரு பயத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு போய் சொல்லிட்டா. ஆனா மாயாக்கு தெரியாது அங்க நடந்த எல்லாமே சிசிடிவி கேமரால சேவ் ஆயிருக்குன்னு. அன்னைக்கு ஈவினிங் அங்கிள் கண்ணன் பூத்தொட்டி எப்படி உடைஞ்சதுன்னு சிசிடிவில பதிவாயிருந்த வீடியோவை பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அந்த பூத்தொட்டி காத்துல கீழே விழுந்து உடைஞ்சது தெரிய வரும். அதே சமயம் மாயா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த விஷயம் எப்படியோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் மாயா அவ ஸ்கூலுக்கு போய் அவ ஃப்ரெண்ட்ஸை விளையாட கூப்பிட்டா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸு, உன்னை எப்படி நம்புறது, நீ தான் நிறைய பொய் சொல்லுவேல்ல, ஸோ நாங்க உன் கூட விளையாட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னதுனால மாயா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் போய் அவ பெட்ல ரொம்ப சோகமா உட்காந்துருந்தா. அதை பார்த்து அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு மாயா நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட விவரமா சொன்னா. அப்ப அவங்க அம்மா, இருக்குட்டி, அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வர அப்படின்னு போயிட்டாங்க. வெளியே போன அவங்க அம்மா கொஞ்ச நேரம் அப்புறம் பைபிளோட வந்தாங்க. அப்ப அவங்க அம்மா நீதிமொழிகள் 12:22 வசனத்தை பத்தி சொல்றாங்க. அதுல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு இருந்தது. இதை கேட்ட மாயா பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா அவங்க அம்மா, நீ மனசார மன்னிப்பு கேட்டா ஏசப்பா நம்மள கண்டிப்பா மன்னிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாயா ஏசப்பா நம்மள மன்னிச்சிடுவாரு அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டா. அடுத்த நாள் மாயா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன், ஆனா நான் இனிமே பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவ ஃப்ரெண்ட்ஸோ அவளை மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாயா அவ வீட்டுல பால் விளையாடிட்டு இருந்தா. அப்ப அந்த பால் தெரியாம அங்க இருந்த அவங்க அப்பாவோட புது கண்ணாடி மேல பட்டு உடைஞ்சு போச்சு. கண்ணாடி உடைஞ்சதை பார்த்த மாயா ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு பொய் சொல்ல நினைக்கிறா. ஆனா அப்பதான் அவளுக்கு அவங்க அம்மா சொன்ன அந்த பைபிள் வசனம் ஞாபகம் வருது. அப்ப மாயா ப்ரேயர் பண்றா, ஏசப்பா நான் பொய் சொல்லக்கூடாது, நான் பொய் சொல்லாம இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. கரெக்டா அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. அவங்க அப்பா கிட்ட மாயா என்ன சொன்னா தெரியுமா, அப்பா கண்ணாடியை நான் தான் தெரியாம உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா கோவப்படவே இல்லை. நீ உண்மைய சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆண்டவருக்கு அருவருப்பான பொய் சொல்லாம எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை மூடிக்கோங்க. டியர் ஏசப்பா, நாங்க உங்களுக்கு பிடிக்காத பொய் சொல்ற பாவத்தை பண்ணாம இருக்க உதவி பண்ணுங்க. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.